வாசிக்காதீங்கப்பா. தூங்குறாள், எழுப்ப வேணாம் பாவம். தூங்கட்டும். சவுண்டை வச்சு அவரை வேற எழுப்பி விட்டான். வீட்டிலேருந்து விரட்டியிருப்பாங்க போல. போ இங்கே போய் படுத்து. அதுவும் நமக்கு முன்னாடி துண்டை விரிச்சுக்கிட்டு நல்லா தூங்குறாப்புல. படு உழைப்பு போல. நாங்கெல்லாம் காட்டுல போய் ஆளோட சோன் பறவையெல்லாம் விரட்ட போறோம். திணைக்காட்டுக்கு காவலுக்கு போலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். ஆனா மனசுல ஒரு ஆசை. அது என்ன காலை புலந்துட்டு படுத்து கிடக்குது. ஐயோ ஐயோ, பூச்சி மருந்து அடிச்ச மாதிரில கிடக்குங்க. ஆனா மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். விடுவதே வேலையாகி போனது. மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. ஆமா, அப்படியெல்லாம் மனசுல நிறைய ஆசையெல்லாம் இருக்குது. நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு பேரழகி இருக்கா, அவளை கூட்டு போல. யோ மாமா, வெத்தலை இந்த பக்கத்து துப்பிடாம அந்த பக்கத்து துப்பு. ஆமா, உனக்காண்டி ஒரு ஆண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, அதோட நீ அதை பாக்குற சாகுற. ஹலோ, அண்ணன் நடன
அச்சுவட்டம் போல் இருப்பேன். அச்சுமத்தை போல் திருப்பேன். ஜில்லு ஓடி அண்ணன் நடப்பேன். அச்சுவட்டம் போல் இருப்பேன். அச்சுவட்டம் போல் இருப்பேன். சின்ன நடப்பேன். பெண்களா சீனிவட்டம் போல் இருப்பேன். ராஜா இந்த ராஜா இங்க ராஜா வருவாகன்னு. ஏ ராஜா வருவாகன்னு ரோஜா பூ வாங்கி வச்சேன். ராஜா வருவகன்னு ரோஜா பூ வாங்கி வச்சேன். ரோஜா பூ வாங்கி வச்சு பிண்டிகளா ராசா வர காணலையே. என்னடி சொல்ற? மாமா எந்த மாமா? மத்தளக்கார மாமா. ஏய், ஆஹா, அரிக்குதாமா அங்க? மாமா வருவாங்கன்னு மல்லாந்து படுத்திருந்தேன். மாமா வருவகன்னு மல்லாக்க படுத்திருந்தேன். மல்லாந்து படுத்திருந்தேன். மாமாவை மாடு மிதிச்சிருச்சு. எதுலடி? மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு. ஐட்டா எந்த ஐட்டா? மருங்கா ஒரு ஐட்டா. ஏய், ஐட்டா வருவாங்கன்னு அகலமாக படுத்திருந்தேன். ஐட்டா வருவகன்னு அகலமாக படுத்திருந்தேன். என்னவா? குஷுது ஓஹோ, பிரஸ்டீஸா? இன்னும் கைப்படாத ரோசா. ஆ, அகலமா படுத்திருந்தேன். ஐட்டாவை ஆடு கடிச்சிருச்சு. எதுலடி? ஐட்டத்துல ஆடு கடிச்சிருச்சு. ஏ ஜில்லு என்ன அடி தோல் கலப்புறீங்க? எல்லாம் ஒன்னே பார்த்தோன்னு தாண்டி அப்படியே ஏறுது அப்படியே இறங்குது. பிராடு என்னவா? இறங்குதுன்னு சொல்லி எங்க உன்னை இவ்வளவு ஏறுது? இந்தாரு, அதெல்லாம் விடு. சரி, மாறு அடியாய், ஆ? சத்தியமா சொல்றேன்டி, என்ன சத்தியமெல்லாம் பண்ற? நம்ம மாரியம்மன் மேல சத்தியமா சொல்றேன். டேய் சாமி மேலாம் சத்தியம் பண்ணாத. நீ இங்க பாரு. பிராடுக்கார. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். அது தெரியும், நீ கொல்ல பொம்பளை பார்த்திருக்கீன்னு தெரியும். அதுலடி போறப்ப வரப்ப அதைத்தான் சொல்ல வரேன். அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தாலும் ஆ. இன்னைக்குத்தான் நம்ம ஊர் மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாக்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மசல் முடிச்ச பொம்பளை பாக்குறேன். முகர என்னடி? உனக்குன்னா ஒரு இளவும் தெரியல. உனக்கு உலக அனுபவமே தெரியல. என்னவா? ரோமக்கட்டை அதிகமா இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா. ஓஹோ, ரோமக்கட்டா காமக்கட்டான்னா அப்போ உன்னை தொட்டு தாலி கட்டுற கரண்ட காலத்துக்கு தான் சாகணும் போல இருக்கே. ஆகட்டும், செய்ய முடியாத நாய் என்ன மயத்துக்கு வராம சிறப்பு கொண்டு அடிக்காம. கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்ல புடுங்கி புடிவேன், நக்கி புடிவேன், முண்டை போயிடு வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானே ஆமாங்க, நானும் ஒரு பெண் தானே. ஆமா, எனக்கு அந்த ஆசை வச்சிருக்காங்க. எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றேன். நான் தான் பையன். நானும் பொறுக்க மாட்டாம வீட்லயும் சொல்ல முடியாம வெளியும் சொல்ல முடியாம தினா ராத்திரி 1 மணிக்கு கிணக்கடியில போய் தண்ணியை இறைச்சி தலையில ஊத்தி கிணறே வத்தி போச்சு. இப்ப கிணத்துல தண்ணி இருக்கா இல்லையா? தண்ணி மேல ஒரு சும்மா இருந்துக்க. சரி ஐயே, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ யாரு தெரிஞ்சுக்கிட்டிய? ஏன்னா நான் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தானே. அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. வேற ஒருத்தனுக்கு தெரியுமா? இப்ப ஒரு காது அரிச்சா கோழி இறக வச்சு குழஞ்சுக்கலாம், ஒரு மூக்கு அரிச்சா விரல வச்சு சொரிஞ்சுக்கலாம். உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கோழி இறக வச்சு குழஞ்சுக்கலாம், ஒரு மூக்கு அரிச்சா
விரல வச்சு சொரிஞ்சுக்கலாம். உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நானும் அக்கா நீ தங்கச்சி. மூடுறா, நீ அக்கா தங்கச்சியோட புலம்புறது போதும். பேச்ச பாரு, பழமை பாரு. நான் ஏதோ பரிதாபப்பட்டுதான் சொல்றான்னு பாக்குறேன். நக்கல் பண்ற அமைச்சல காது அரைச்சா கோழி இறங்க விட்டு குடையலாமா, மூக்கரைச்சா விரல வச்சு சொரியவா. அப்ப இது ஏய், பழைய கட்ட விளக்கமரம் எடுத்து வந்து சுடுதண்ணில நினைச்சுக்கிட்டு அடிக்கிறேன். ஏய், 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 பாடி இடுப்பு கீழே 3 மச்சம் இருந்தா இப்படிதான் பொசுக்கு கோவம் வருமா? ஏய், எனக்கு இடுப்பும் கீழே மச்சம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அடியே ஜில்லு, நம்ம எல்லாம் காசிக்கு தமிழ் சங்க நாடத்துக்கு போனோம்ல. ஆமா, 3ஆம் மாசம். 3 மாசம் போனோமா இல்லையா? அப்ப கங்கையில போய் குளிச்சா தோஷம் கழிஞ்சு போன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டு கங்கையில குளிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நீ என் பக்கத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தியா? முங்கி எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே இடுப்புல உள்ள 3 மச்சத்தை என் பார்த்துட்டேன்ல. மோதேவி, காசியில போய் கர்மத்தை தொலைடானா என் கவுட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்க. நீ ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்தே போனாலும் உன் கர்மம் தொலையாதா. நீ இப்படி எடுத்துக்கிட்டே சிரி. ஆமா, எங்க என் கம்பெனி ஒருத்தி வருவாளே, ஆளை காணமே. கூப்பிடுங்க. அவளும் நானும் இணை பிரியாத தோழிகள். என்ன சொல்றீங்க? நாங்க எங்கேயுமே பிரிஞ்சே போனதில்லை. சின்ன பிள்ளை பிறந்ததுல இருந்து நாங்க 2 பேரும் ஒரு தட்டுல தான் சாப்பிடுவோம், ஒரு பாயில தான் படுப்போம். சரி. ஆத்துக்கு போனா ஒன்னா போவோம், குளிக்க போனா ஒன்னா போவோம். சரி. நாங்க பிரிஞ்சதே இல்ல. அதனாலதான் நாங்க கல்யாணம் கூட பண்ணிக்கல. என்ன சொல்ற? புருஷன் ஒருத்தர் வந்தா நம்மளை பிரிச்சுடுவானேன்னு 2 பேரும் கண்ணி கல்யாமே இருக்கோம். இன்னுமா? அதுக்கு மேல ஒரு ஐடியா வச்சிருக்கோம் கல்யாணம் பண்றதாண்டா. எப்படி? 2 பேரும் ஒரு புருஷனை தான் கட்டுவோம். ஏய், சூப்பரா இருக்கே. ஆனா எங்களுக்குள்ள சக்கல சண்டே வராது. எப்படி சொல்ற? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அதுக்கு என்ன ஐடியா? ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? ஒரு வாரத்துக்கு 7 நாள். அதுல 3 நாள் என் வீட்டுல இருப்பாங்க, 3 நாள் அவ வீட்டுல இருப்பாங்க. மீதி 1 நாள் இருக்கே. அது பெரிய ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருப்பேன். அப்புறம் அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி ஆகுமா இல்லையா? ஆமா ஆமா. இந்த இதே வேலையை அலைஞ்சானா கரண்ட காலை பிடிச்சி விழுந்துக்கிட்டு சாக வேண்டியதாங்க. முண்டப்பையன் அடியே. ஆமா, சில் சில் சிகரண்டா வாடி வங்கனமே. ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? புருஷங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? மரியாதையா பேசு. புருஷங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா நான் இப்போ பொண்ணா சொல்றேன். ஏய், ஏன்டி இப்படி கோவப்படுற? பேச்ச பாரு, பேச்ச. ஆமா, ரெண்டு கேள்வி கேட்கறான், எலிஜா போய் பார்த்து பேசாம இருக்காண்டா. புருஷங்க எல்லாம் நல்லா இருக்கான கேட்கறா, நீ இப்போ முகரம் தெரியுமா? தேவையில்லாம வார்த்தை பேசாத, சரியா? ஏன் அவ இப்ப யாரு, நான் அவ என்னங்கிற ஒரு தராதரம் தெரியுமா முதல்ல? நான் என்ன தவறா கேட்டுட்டேன்? நான் ஏதோ ஒரு டீ குடிக்கிற மதிமயக்கத்துல அப்படியே நின்னுட்டேன். நீ அதுக்காண்டி அந்த வார்த்தையை நீ கேட்கலாமா? அவள நான் அப்படி என்ன அவ தவறா யார் தெரியுமா? அவ சரி, நான் தெரியாம அவளை பத்தி உனக்கு பேசிட்டேன். என்னமா தெரியும்? சரி, தெரியாம பேசிட்டேன். அவ யார் தெரியுமா முதல்ல? நான் ஏதோ இந்த டீ குடிக்கல மதிமயக்கத்துல நின்னுட்டேன். அதுக்காண்டி நீ அவள அந்த வார்த்தை நீ கேட்கலாமா? சரி, நான் தெரியாம அவ யார் தெரியுமா முதல்ல? சரி, சரி. அவளை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? சரி, கோவப்படாதீங்க. அவள 10% வாக்கப்பட்டவ தானே. இதுக்கு தான் தம் கட்டி பேசினேடா. மதிமயக்கத்தோட நின்றுக்கலாம். மரியாதை இல்லடா. ஒழுங்கா தெரிஞ்சா பேசுனா பேசாத. ஏய், 10 புருஷங்கற. சரி, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டார். அவர் ஏதோ தெரியாம பேசிட்டார். ஏய், சும்மா இரு, பாவம், தெரியாம பேசிட்டார். சரி, மன்னிச்சுக்கடி. அவர் ஏதோ தெரியாம பேசிட்டார். சரி, நம்ம ஒரு கூட பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொம்பளை பார்த்து 10% சரி, வச்சிருக்கேன். சரி, அவருக்கு போல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கோவப்படாத. பேசாம இரு. ஏய், தெரியாம பேசி. இனிமேல் கேரு. ஏய், சரி சரி, கோவப்படாத. தெரிஞ்சா பேசுனா பேசாத. 10 புருஷங்கற. சரி, விதி. 13. 13. இந்த பங்கனில 3 பேர் ரீஜாயின் பண்ணிருக்காங்க. காரமாங்கடா. பொம்பளையா நீனு? கணக்கு தப்பா போதா? மூஞ்சி மொகர கட்டை. நான் ஏதோ தவறா பேசினேன். அவரு ஏதோ தவறா. உங்க 13 பெருமையா வேற. மூஞ்சி மொகர. கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நான் கேட்கணுமா? கேளு. நீ இவ்வளவு வருத்தமா இருக்கிறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, பொம்பளை பிள்ளையெல்லாம் நம்ம எல்லாரும் காட்டுல போய் ஆளு சொன்னு பறவைலாம் வெட்ட போறோம். இன்னைக்காட்டு காவல் போலாம்னு ஒரு ஐடியால இருக்கோம். அது முந்தி என்கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? ஊருக்குள்ள நீ வயசுக்கு வந்ததை பத்தி ஒரு பரவலா பேசுறாங்களே, என்ன மேட்ரு? நான் மேட்டர்னு சொல்றாங்களா? இல்ல, யாரு மேட்ரு? அன்னைக்கு அப்படிதான் நான் ஐட்டம்ங்கிறியா, நீ மேட்ருங்கிற? இல்லடி, அது என்ன விஷயம்னு கேக்குறேன். அதை விடு ராணி. அதுல விடுவா? அதுல விடு. இல்லடி, இந்த மாதிரி டபுள் மீனிங்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு பேச தெரியாது. யாருக்கு? உனக்கா? என் மனசுல உள்ள கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றது தெரியாம. அப்படியா? ஏன்டி சிரிக்கிற? அழுகுறியா? என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லு ராணி. என்ன தப்பு? நான் திருத்திக்கிறேன். என்ன? எல்லாரும் மாதிரியும் வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது என் தப்பா? தப்பு இல்லடி மேட்ரு.
இல்லடி தப்பு இல்லடி, அந்த மேட்ரு தப்பு இல்ல அப்படின்னு. நீங்க என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லடி ஒன்னே சொல்லலடி. எல்லாரும் மாதிரி காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடணும்னு நினைச்சேன், இது தப்பா? அதுக்கு தப்பு இல்ல. 4 பேர் மாதிரி மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு, இது ஒரு தப்பா? தப்பே இல்ல. நானும் செய்யாத தொழில் இல்ல ராணி. நானும் ஆப்பா கடையில இருந்து, இட்லி கடையில இருந்து, டீ கடையில இருந்து, பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். எல்லாம் படுத்துருச்சு. என்ன சொல்ற? ஓடவே இல்லை. படுத்துருச்சா? மனசு நொந்து போய் நம்ம ஒரு ராசி இல்லாத முண்டை, நம்ம உயிரோட இருக்க கூடாது, மருந்தை குடிச்சிருச்சு. ஆகலாம் முடியும். சிரிக்காம சொல்றீ? குருட்டு குக்கரு அழுகுறேன்னு சிரிக்கிறேன். சரி சரி. அப்புறம் யோசனை வந்துருச்சு, நம்ம போய் கடையில மருந்து கேட்டா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? பொம்பளை பிள்ளை கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பையில வர சொன்னேன். எதுக்கு? அவன்கிட்ட காசு கொடுத்து மருந்து வாங்குறது. ஒரு 500 ரூபா கையில கொடுத்தேன். அப்புறம் அவன்கிட்ட சொல்லி விட்டேன், என்னன்னு? போ தம்பி போய் ஒரு கிங்கிலீஷ் கோட்டர் வாங்கிட்டு வரான்னு. அது எதுக்கு? சாகரம் அது ஒரு ஆசை மனசுல இருக்கு, அதுலயே கலந்து குடிச்சு செத்துடலாம்ட்டு வாங்கிட்டு சொன்னேன். சரி. அதை வாங்கிட்டு அங்கிருந்து போன் அடிச்சான். என்னன்னு? 255 ரூபாக்கா அப்படின்னா. யாரு கொடுமை? சரி 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கலான்னு. சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 255 ரூபா. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னு கேட்டேன் போன. ஒரு 6 லிட்டர் பவுண்டை வாங்கிக்கலான்னு. அது எதுக்கு? பச்சை தண்ணியில கலந்து குடிச்சு வாந்தி வந்துருச்சுனாக்கா மருந்து வெளியாயிரும்ல. ஒரு பவுண்டை வாங்கிட்டு வேற என்னக்கா வேணும்னா ஒரு சாம்பார் வடை வாங்கிக்கிறாச்சான்னு. அது எதுக்கு? அவன் கேட்டான், நீ சாக போறியா சரக்கடிக்க போறியான்னு கேட்டான். அதுதான் எனக்கும் ஒரு சந்தேகம். 2 தாண்டா தம்பி, நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கட்டிங்க ஊத்தி எலி மருந்தையும் போட்டு பவுண்டாவையும் ஊத்தி வரல விட்டுட்டு ஆட்டினேன். பாத்துக்க எதுக்குல கலக்கணும்ல, நல்லா கலக்கி விட்டு எடுத்து இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு உடல்ல பக்கத்துல இருக்கார கிளையை வந்து தட்டி விட்டான். அச்சோ சரக்கு போச்சு. ஏய் அப்ப நான் ஜாகணுமா? கிளட்டு முண்டா ஏண்டி தட்டி விட்டேன்னு கிளவி கேட்டா ஒரு கேள்வி. மருந்த குடிச்சிட்டு சாகுற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா மருந்த குடிச்சு சாகுற அளவுக்கு என்ன? நான் சொன்னேன் எல்லா தொழிலும் 12 கேள்வி எல்லாம் படுத்துருச்சு, அதனாலதான் சாக போறேன்னு. அந்த கிளவி சொன்னா, எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னிய, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னா. என்ன தொழில்? எனக்கு ஒன்னும் புரியல. என்னடின்னு? அதான் படுத்துருச்சுன்னு சொன்னிய, அந்த தொழில் பண்ணியா? அதான் என்ன தொழில்? எனக்கு அப்பவும் புரியல. என்னடின்னு அவதான் கேட்டா, இந்நேரம் நீ மருந்தை குடிச்சு செத்து இருந்தீன்னா இந்த உடம்ப கொண்டே என்ன செய்வாங்கன்னா, ஒன்னு எரிச்சிருப்பாங்க இல்லைன்னா புதைச்சிருப்பாங்க. இதே தானே நானும் சொன்னேன். அப்ப கிளவி சொன்னா, வெட்டியா மண்ணுக்குள்ள ஒரு உடம்பு தானே இது, ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் முடியும் இந்த உடம்பு, ஏன் நீ இதை வச்சு தொழில்படக்கூடாதுன்னா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடிச்ச பிளக்ஸ் 36க்கு 36 தூக்கி கட்ட முடியல பயலுனால. என் போட்டாவை பெருசா போட்டு என் போன் நம்பரை கீழே எழுதி 500 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் நான் அடிச்சு ஓட்டுனேன். ஒட்டுனா மதுரை, மானாமதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி, பஸ் ஸ்டாண்டுக்கு அடிச்ச போன் பறக்குது. நமக்கு பிஸி ஆயிட்டேன். அதுல ஒருத்தன் போன் போட்டுக்கிட்டு கேட்க கூச்சப்படுறேன். ஹலோ, இந்த நம்பரு நான் பிளக்ஸ்ல பார்த்தேன், நீங்க சொல்றேன் நான் என்ன விஷயம் இப்படி ஓப்பனாவா பேசுறேன்? அதுக்கு தான் நான் போறது. அப்புறம் ஓப்பனா தான் பேசுறேன். அவன் சொன்னா, நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. தம்பி தலைக்கு 1000 ரூபா, ரவுண்ட் 5000 ரூபா வரும் அப்படின்னு. கொஞ்சம் ரேட்டை குறைங்க. என்ன கராரா சொல்லிவிட்டேன். என்னன்னு வரமாட்டேன்னா 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழில குறை இருந்தா கேட்டுக்க அப்படின்னு. சரி வாங்கிக்கங்க. அட்ரஸ் தரியா வந்து கூட்டிட்டு போறியான்னு. அட்ரஸ் சொல்றேன் வந்துருங்கன்ட்டேன். அட்ரஸ் கொடுத்தேன். ஏதோ ஆலமரம் சந்து, அரச மரம் பந்து, இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட், அமுக்கராப்பட்டி தாலுக்கான்னு கொடுத்தேன். பார்த்தேன் அட்ரஸ் ரொம்ப குழப்பமா இருக்கு, நடந்து போனா லேட் ஆயிடுச்சு. டக்குன்னு ஓலா ஆட்டோவுக்கு போன் பண்ணேன். ஓலா ஆட்டோ போறது அதுக்கு தானே ஓரப்பறம் அந்த ஆட்டோவே போயிருந்து அவனும் கரெக்டா கொண்டு இறக்கிட்டான். அப்புறம் பாக்குறேன் கதவை அடைச்சு கிடக்கு. என்னடா அது இந்நேரத்துல வேற கஸ்டமர் தேட முடியாதே. சரி எதுக்கு ஒரு அமுக்குவோம், காலிங் பெல்ல அவங்க போய் அமுக்குறேன். கதவை திறந்துட்டாங்க, உள்ள இருக்காங்க. பாக்குறேன் எழுத்த மாதிரி கட்டல்ல 3 பேர் உட்காந்துருக்கேன். 5 பேர்ல 3 பேர் தானே இருக்கா, என்ன 2 பேர் குறையுது? என்னைய காட்டுல நீ கரெக்டா இருக்க ஒரு கணக்குல. அப்புறம் திரும்பி பார்த்தேன், ரூம்ல இருந்து இந்த பக்கம் இருந்து 2 பேர் வந்தேன். சரி 5 பேர் ஆச்சுன்னு நினைச்சேன் ராணி. இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வந்தாங்க. நான் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன பேச்சு சுத்தம் இல்ல. 5 பேர் 10 பேர் வந்தா நானும் இழுச்சா ரவுண்டா 10,000 ரூபாய் வரும்ட்டேன். கரெக்டா காசு கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் நமக்கு முக்கியம் இல்லையா. அதுல ஒருத்தன் சொன்னா போய் உட்காருன்னா. என்ன போவாங்க உங்கள்கிட்ட படுக்க வந்தாக்கா மட்டுமதி அதுக்கு இதெல்லாம் பேசுவியா? வாடா திரும்ப
ஒருத்தன் வந்து மட்டார்னு கதவை அடைச்சிட்டார் ராணி. அச்சச்சோ, பூட்டி சாவியை வெளியில எரிஞ்சிட்டான். எரிஞ்சிட்டானா? ஒருத்தன் நல்லா வளர்ந்தவன், ஆ? கையெல்லாம் சாட்ட சாட்ட ஆ. விட்டா ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு கர 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 கரன்னு சுத்தி மயக்கம் போட்டு கட்டல மல்லாந்துட்டேன். ஏ, அப்போ போய் மயக்க போட்டு அவங்களுக்கு தோதா தானே பொசிஷனா தான் நீ படுத்திருக்க. ஏண்டி மயக்கம் போட்டு விழுகிறவ டிசைன் பார்த்தா விழுவாங்க. கண்ணு முழிச்சு பாக்குற ராணி, கை ரெண்டு இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. அச்சச்சோ, கால் ரெண்டு இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. இந்த முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல கவக்கட்டை, அதுல 2 கட்டை வாங்கியிருக்கேன். எதுக்குடி? இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டாங்க. அச்சச்சோ, நான் மூளை ஆபரேஷன் படுத்த மாதிரி படுத்து கிடக்கேன். ஏண்டி ஏண்டி கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? வாய்தான் இருக்குல்ல, கடந்து கத்த வேண்டியதானே, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த வேண்டியதானே. எப்படி ராணி கத்துவேன்? ஏண்டி வாயில வச்சு அமைக்கிருக்காங்க. ஏதா இப்படி துணியை சுத்தி அமைக்கிருக்கா. நல்ல துணியா வச்சு அமைக்கிருந்தாலும் பரவாயில்ல, துண்டு தேடி இருப்பாங்க போல, கிடைக்கல. அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டிய வாயில வச்சு அமைக்கிருக்கா. அவன் தாயலி 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பான் போல இருக்கு. துவைக்கல குளிக்கல, அன்னைக்கு தான் இறங்கி இருப்பான் போல. ஐயோ, அந்த டவுசர் என்ன கலர்னு இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அது தீயில ஓட்டாலும் வேகாது போல இருக்கு. நெருப்பை அமர்த்தி போடுது. அது என்னால முழுகவும் முடியல, துப்பவும் முடியல. கடற்கரையில பாச்ச ராணி, ஒரு தைரியம். என்ன தெரியும்? என்ன 10 பேர் தானே, மீறி போனா 15-50 நிமிஷம் தான், 1 மணி நேரம் கூட வராது. அவங்க முகரக்கடை பார்த்தா தெரியுது. எப்படி சொல்ற? உள்ள இம்புட்டு பான்பராக்கு இம்புட்டு ஆணிச்சு கிடக்கு. முண்டை அவ்வளவுதான், கோழி மாதிரி ஏறணும்னு இறங்கிடுறாங்கன்னு நினைச்ச ராணி. அப்புறம் 10 பேர் வந்தாங்க. சரி முடிஞ்சிருச்சு, கிளம்புவோன்னு பாக்குறேன். ஒருத்தன் வந்தான்ல, ஆமா, அவன் சுத்தி வந்து அடுத்த ரவுண்டுக்கு டவுசர தொல்லை ஓட்டு ரெடியா நிக்கிறான். எதுக்குடி? பூரா பிள்ளையார் கோயில பொங்குச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க. போயிட்டு 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 1 வாரம் ராணி என்னை காலை இறக்க. ஏய், பொம்பளை கட்ட போட்டிருக்க போ. அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதுல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் புடுங்கிக்கிட்டு என் குண்டியில ஒரு மிதி மிதிச்சுப்பா அப்படின்னு தள்ளி விட்டாங்க. இப்பதான் நினைச்சேன், தொழில்னால் லாப நட்டம் இருக்கிறது சகசண்டா. இருந்தாலும் இவ்வளவு நட்டமாவா? என்ன நான் பண்ண ஒரு தப்பு, ஒத்தையா போனேன் பாரு. தொழில ஒரு பார்ட்னர் இருந்திருந்தா ஆளுக்கு 5 பேரா சமாளிச்சு வந்திருக்கலாம். அதுக்கு தான் உன்னைய கேட்கலாம். என்ன எதுக்குடி உன் கூட சேர்க்கிற? சீக்கிரம் கோடீஸ்வரி ஆகலாம். நான் ஒரு கோடீஸ்வரியும் ஆவேணாம். நான் இருக்கிற வருமானமே எனக்கு போதும். சரி, எங்க காட்டு போறீங்களாமே? தெனைக்காட்டுக்கு போறோம். நானும் வரேன், கொண்டு போறீங்களா? நீ போயிருக்கியா அதுக்கு முன்னாடி? நான் தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா. என்னடி சொல்ற? நான் போனது பூரா ஆரஸ்பரி காடு, கருவ காடு, முந்திரி காடு. அங்கெல்லாம் எதுக்குடி போன? வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7000 கேட்கறாங்க. நான் ஏசினா 4000. அது போனதெல்லாம் சரிதான். ஆரஸ்பரி காடு இதெல்லாம் தலைக்கு தலைவலிக்கு என்ன பண்ணுவேன்? ரொம்ப முக்கியமான அம்மா வந்தாங்கன்னா அறிவுப்படுத்திக்கிறியா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. தலைவலிக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் அந்த கொண்டை ஓட்டுறதா இல்லையா, அப்படியே வச்சு படுத்துக்கிறேன். அவன் கழுத்தோலி வந்துடும் இல்லையா, அவங்களுக்கு நோகாம நம்ம மேலே படுத்துக்கிறேன். அம்மா இருக்கு பிடிச்சமானே ஊர்கண்ணைய போல உருது தவிக்காமா நாளந்த பிறந்த நம்மளதா வீரந்த பிறந்த நாடதா ஏதோ மனோமானாலே நானா புலம்புனே எக்கஞ்செடியாரா இருக்கு பிடிக்கிறமானே ஊர்கண்ணைய போல உருகி தவிச்சு நின்னாரே. தாமரையை செய்தெடுத்து நான் கொடுத்தேன். வீடு கட்டி மேட கட்டி பாட்டெடுத்தேன்.
இழுத்து வாசல் வழி நான் வரவா வானவரின் இழுத்து வாசல் வழி நான் வரவா மானே என்ன போவோம் சொல்லு என்ன பிடிக்கலையா உருகண்ணைய போல உருக தவிக்கிற நானே போல உருக தவிக்கிறேன் தோழி பொண்ணு குடிஞ்சு வணக்கம் சொன்னதோட அப்படியே அந்த ஆர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு வரட்டும் இல்லையா பொண்ணை விட பெரிய அழகா இல்லையா அவன் அப்படி சொல்லுவான் என்னைய போய் அழகு அழகு இல்ல அவன் அழகுன்னா நீ தாண்டி அழகு உன்னை விட பெரிய அழகு இல்லையே அப்படி நான் சொல்லவில்லை நீ உன்னை விடவா நான் அழகு வாய்க்கிழக்கு எதிர விடுவது அம்மா நான் அப்படி சொல்லலாமா அவளை விட எனக்கு ரொம்ப அழகாத்தான் இருக்கிறீங்க உங்களோட பேச்சு திறமை உங்களுடைய பாட்டு உங்களோட பாட்டு ஒரு அழகு உங்களோட பேச்சு ஒரு அழகு உங்களுடைய ஒரு நடிப்பு ஒரு அழகு உங்க முகல் லட்சணம் இருக்கு பாருங்களேன் முகல் லட்சணம் எவ்வளவு பெரிய இதா இருக்கு ஏன் என்னாச்சு என்ன ஒரு வாய் வித்தியாசம் நக்கல் பண்ணிட்டு நக்கல் பண்றா இருந்தாலும் நீ அழகா இருக்கிறதுனால நான் எல்லாரையும் நக்கல் பண்றியா சொல்றேன் நான் நக்கல் பண்ணல ஆனா பாரு உன் கண் பார்வை இருக்கு பாரு அந்த பார்வை அந்த பிள்ளைய இழுக்க போதுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இழுக்க கூடாது ஆனா பொம்பளை வராம இருக்கே ஒரு ஆண்கள் பார்த்தா உன்னை என்னடி பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆமா உனக்கு தெரியல எனக்கு தெரியுது ஆனா ஒரு உண்மையில சொல்றேன் பெண்ணுக்கு பெண்ணே இப்படி பேராசைப்படுறமே ஒரு ஆண்கள் உன்னை தனிமையில பார்த்தா ஏமாந்து போவாங்க ஏன் ஏமாறுறாங்க எதையோ நினைச்சு வருவாங்க நினைச்சா அது இல்லையேன்னு சொல்லி எதடி உன் நடை அழகும் உன்னுடைய உடை அழகும் அது உடையோட நிறுத்திக்கணும் உடைய கழட்டினான்னா வேலை முடிஞ்சு வச்சு அது மருந்த குடிச்சிட்டு சாக வேண்டியது அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏமா என் அன்பான தோழி என் உயிர் தோழி அப்ப நான் என்ன 35 ரூபா போலியா ஐயோ நான் அப்படி சொல்ல மதிப்புக்குரிய தோழி நீங்க எப்படி மதிப்புக்குரிய தோழினா எப்படி இருப்பாங்க எனக்கு ஞாபகம் வருது அதனால நீங்களும் அழகாத்தமா இருக்கிறீங்க அதனால என்னை அழைத்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏமா கொப்பா என்ன இப்படி இருக்காரு ஏன் அப்பா நல்லா தானே ஏன் என்னாச்சு ஐயோ போங்கம்மா எங்க அப்பாவுக்கு என்ன குறை நல்லா தானே இருக்காரு எந்த குறையும் இல்லையே அந்த வயசுக்கு தக்கமா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க அந்த ஆளையும் அப்படி அப்ப நீங்க அப்பா மாத்துங்க வாடி ஒரு புடவை நல்லா இல்லைன்னு வச்சுக்கவே இந்த புடவை நல்லா இல்ல இதை கொண்டு மாத்திட்டு ஒண்ணு மாத்திக்கலாம் எப்படி ஒரு பொட்டு நல்லா இல்ல வச்சுங்களேன் எடுத்து இந்த பொட்டு நல்லா இல்ல கொஞ்சம் மாத்திக்கணுமா அப்படி சொல்லலாம் எப்படி அப்பால போய் எப்படி மாத்துறது அவர் பண்ற வேலை தெரியுமா உங்களுக்கு என்ன வேலை பாக்குறாரு நம்மள பூரா சின்ன பிள்ளைல காட்டுக்கு போய் காவல உட்கார்ந்து சொல்லிவிட்டு அந்த ஆளு வீட்டுல போய் அம்மால கட்டி பிடிச்சி கொடுத்துருக்காப்ல ஐயோ அவங்க அம்மால கட்டி பிடிச்சா நான் எனக்கு சங்கடப்படுறேன் அந்த ஆளு எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மால கட்டி பிடிச்சி படுத்திருக்கேன் ராமசாமி மருந்து குடிக்கணும்னு அலைய அப்ப நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி பெரிய இடம்னா அதெல்லாம் சகசம்டா சரி நீ வேணா என்ன போய் கட்டி பிடிச்சி படுத்துக்கணும் இவ்வளவு நேரம் அவங்க கூட முட்டை குடியா படுத்துக்கிறது குளிக்க கூடல நீங்க கூப்பிடுவோம் தொப்புல வச்சு தொட்டு வச்சுட்டு ஓடியான்ட்டு ஏண்டி இதுக்கு பேரு தான் பண்ட மாற்று முறையா இது பண்ட மாற்று முறை இல்ல மணி இது ஐயோ அவன்கிட்ட போய் சொல்றீங்களே நல்லா இருக்கட்டே அப்பா சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா காட்டுக்கு போவோம் காட்டு காவலை பக்கம் போயிருச்சு அப்படின்னு விவரத்தை அம்மா கிட்ட சொல்ல போயிருக்கான்னு நான் நினைக்கிறேன் சொன்னாங்க என்னன்னு பாதுகாப்பா போயிட்டு வாங்கப்பா சின்ன பிள்ளை சாம வீடு வந்து சேர இந்த பிள்ளை சாமான் சின்ன பிள்ளை சேதிடி அப்படியா என்ன சின்ன பிள்ளை சாமிக்கு என்னடி சொல்ற நீ அந்த பழமொழி கூட தப்பு தப்பா சொல்லி தராரு அவரு அப்பாவா அப்பா அப்படினா இல்ல அப்பா சரி பாருங்க எத்தனை தண்ணி மலை 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 அருவி விழுந்து திட்டு திட்டுன்னு எவன்டா கொக்குக்கு கருப்பா போயிட்டு அடிச்சிருக்கு கொக்குல காக்கா இந்த ரெண்டு மலைக்கு காயில கொடியில வாத்து இந்த இயற்கையெல்லாம் கொஞ்ச நேரம் வரணுச்சு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு வாங்கம்மா ரெண்டு மலைக்கு
வாங்க 3 பேரும் போய் மொட்டை குட்டியா குளிச்சுட்டு ஐயோ நல்லா இருக்கும். டேய் நீ பும்பளை அடி நீ இப்படி போய் குளிப்பாள யாரு நான்லாம் எங்க குளிச்சாலும் அம்மனமா தான் குளிப்பேன். பாவாடை ஏத்தி கட்டி குளிச்சா சுத்தம் குளிக்க முடியாது. ஆமா அப்படி பாவாடை ஏத்தி கட்டிக்கிறோம். அப்புறம் அங்கிட்டு கூட பாப்பா அப்புறம் அப்படி லூஸ் பண்ணிட்டு கொடுத்தாய் அப்புறம் அப்படி பார்க்க அப்படி கொடுத்தாய் அப்புறம் கொடுத்தாய் என்னதுக்கு கலட்டி விட்டுட்டு உட்காந்து தேங்காய் நார் எடுத்து கொடுத்தா அவ்வளோ இருக்கு ஜரட்டுன்னு அப்படியே படப்படன்னு வந்துடலாம். அப்படி பளபளப்பானதானோ நீனு யாரு நம்ம மேல அங்க போய் நல்லா குளிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். நல்லா சந்தோஷமா விளையாடு. சந்தோஷமா இருந்துட்டு தான் போய் குளிக்கணும். இல்லடி குளிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுவும் கரெக்ட் தான். நல்லா லக்ஸி சோப் போட்டோம்னா வாசனை அப்பா சொன்ன மாதிரி காட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா அப்பா விவரம் சொன்னாரா? விவரம்லாம் சொன்னாரு. என்ன விவரம் சொன்னாரு? அந்த ஆளுக்கு என்ன விவரம் பத்தல? அந்த ஆளுக்கு விவரம் பத்தல. என்ன எங்க அப்பால போய் அந்த ஆளு இந்த ஆளு பேசி மரியாதை ஒண்ணு இருக்கு. நம்பிராசனா சும்மா சாதாரண ஆளா? என்ன முதல் விவரம் பத்தாம தானா ராத்திரி எனக்கு அந்த புக் எடுத்து படிச்சு காட்ட அந்த புக் எடுத்து படிச்சு காட்டணும் ஒரு யூஸ். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்களேன். அப்பா பெரியவங்க சொன்னாரு வச்சுக்கங்களேன். எதை சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யணும். அதான் படிச்சுட்டு தேனா அந்த புக் நான் கூட நான் ராமாயணமாக்கணும்னு நினைச்சேன். அப்ப பொட்டி தந்து பார்க்கறேன் காமசூத்ரான்னு போட்டுருக்கேன். அது எதுக்கு அதை படிச்சு படிச்சு சொல்ல அப்படி இப்ப படிச்சு கேட்கறதோட அது சரியா போயிடும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் கேட்கறாப்புல அப்புறம் அதோட படுத்து தூங்கிறாப்புல. வேலை இறங்குறது இல்ல. அந்த புக்குக்கு பேர் என்ன? காமசூத்ரா. அப்படி ஒரு பேர் இருக்கா? நீ மனப்பாடம் பண்ணிட்டியா? இதுக்கு மனப்பாடம் பண்ணி பரிச்சு எழுத போறேன். இல்லடி அத படிச்சுக்கிட்டே இருக்கீல்ல. நான் ஒன்லி டெமோ காட்டுறேன். அட உண்மையிலே சொல்றடி. நீ ஒரு ஆள் தாண்டி. ஒரே ஆள் தான். ஏய் சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா சொன்ன மாதிரி காட்டுக்கு காவல் பார்க்க. ஆமா. அடடட எவ்வளவு ஒரு அழகான இருக்கு தெரியுமா? காட்ட பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதனால வரை காட்ட பார்த்திருக்கீடி? நான் யாரும் காட்டவும் இல்ல நான் பார்க்கவும். ஏய் ஏன்டி இந்த தண்ணி பொய்யெல்லாம் சொல்றேன்? ஆமா. வாக்கலையில மட்டும் இன்னொருக்க சொன்ன மைக் எடுத்து ஒரு மண்டைய உடைச்சியா போய் உடைச்சு. மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி எனக்கு ஆனந்தம். ஆஹா 3 பேருக்கு எவ்வளவு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உங்களுக்கு சந்தல தானமா தோஷமே இருக்கு. என்னது? அதான் சந்தோஷம் வச்சிருக்கான். சந்தோஷம்னா சந்தல தோஷம். அடியே நீ ரொம்ப கிருபல் பிடிச்சாங்கடி. போடு கிட்டத எவ்வளவு ஒரு அழகா நீ இயற்கையை பார்த்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படி జింజిన్నక్కడ జలంజనక్కడ జింజిన్నక్కడ జింజిన్నా జింజిన్నక్కడ జలక్కడక్కడ జింజిన్నక్కడ జింజిన్నా ఎరేల పోయిలే ఇలమన వైలే అలన పాడు అన్నమే పోయిలే మనదవల కొరతే వాడే వడే వడజాడే జింజిన్నక్కడ 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 జింజిన్నా జింజిన్నక్కడ జలక్కడక్కడ జింజిన్నక్కడ జింజిన్నా கோயிலே இளமன ஒயிலே வரத வளர்க்குறதே மானே உண்டு மாமனானே எந்திரி முதல்ல அடி பெட்டி நினைக்கிறி அவ்வளவுதானா அடி எந்திரி பொம்பளையா நீனா மூத்திர திலகமட்டி. ஏ என்னடி அங்க போய் போயிட்டு வாப்பா. அது வாசிக்கிற பெட்டியா இல்ல பாத்ரூமாடி? போயிட்டு வா பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா இங்க ஃப்ரீ. என்ன ஃப்ரீ? ஃப்ரீ. ஏய் உன்னை கொன்றுவேன். பொம்பளையா கொஞ்சமா லட்சணமா நடந்துக்க.
இப்படியா? பொம்பளைன்னா முதல்ல அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இதுக்கு மேல ஒடுக்கணும்னா பூவாளியில போன மாதிரி போகும். அதுக்காக கொஞ்சம் இல்ல பொம்பளை அடி நீ. ஏமா ஆம்பளைகளை பழி வாங்கத்தான் அதை செஞ்சேன். இருக்கிற கூட எப்படி என்னடி? நீ இருக்கிற ஆளு கூட என்னடி? வேணும் தாமா செஞ்சேன். என்ன வேணும்னு எப்படி செய்ய? ஆம்பளை நம்மகிட்ட செய்யற துரோகத்துக்கு தானே பழி வாங்கினேன். அப்படி என்ன ஆம்பளைய துரோகம் பண்ணா பழி வாங்குற அளவுக்கு? அடி நீ பார்த்துருக்கியா? நம்ம ரோட்ல நடந்து வரும்போது இந்த ஆம்பளைங்க நம்ம வர்றதை பார்க்காத மாதிரியே போய் போஸ்ட் மார்ட்டம் நின்றுகிட்டு ஒன்று கிடைப்பாங்க. அவங்க வேணும்னு நம்ம பார்க்காத மாதிரி அடிக்கிறதுல நம்ம பார்க்கணும்னு அடிப்பாங்க. சரி என்னமோ பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டை பூரா 1000 மணி குஞ்சாட்ட சரி சாந்திநாதெல்லாம் மூத்திரம் போறோம்னு நினைச்சிட்டு இருக்காப்புல கீழே விழுகுதே இல்லை. பூரா வேட்டியிலேயே நனைஞ்சு தொப்பு ஆகி மணியிட பிறகு அதை காட்டல இங்கிட்டு நின்று அடிக்கிறேன் இந்த பக்கம் போகுது ஓசு. அதை காட்டல ஆட்டாடி தங்கராட்சி ஒண்ணுக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறாப்புல. அது ஏரியாவை கண்டுபிடிச்சு கொரடை வச்சு வெளியே இழுக்க வேண்டியது. ஒன்லி லெதரை மட்டும்தான். அதனாலதான் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். செய்யறது செஞ்சது. சரி அவ்வளவு விளையாட்டுமா கூடாது. அங்க பாருங்க விரிச்சுக்கிட்டு அடிக்குது. என்னது? ரெக்கைய. பறவை. பறவைகளா கூட்டம் கூட வந்துருச்சு. ஆமா. ஒரே விரட்டு. அப்படியே. கொலை பண்ணிடுவேன். பொம்பளையா நின்னு மனுஷியா நின்னு கீழே போற. பொம்பளை எப்படி அடக்க ஒடுக்கமா நாங்க நிக்கிறோம்? பாரு. ஏய் கீழே பாரு. ஏய் ஏய் ஐயா அவ முகத்தை பாரு. ஏய் ஐயோ நான் அவ முகத்தை அவளை கீழே பக்கத்துல. இங்க பாரு. இங்க பாரு. இங்க பாரு. இந்தா மறுபடியும் என்ன எதை மூடணுமோ அதை மூடுறீ. அதை விட்டு முகத்தை போய் மூடுற கையை எடுத்துட்டு. முகத்தை தான் மூடணும். ஏன் நாளைக்கு பார்க்கணும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முடிக்காத அப்படிதான் சொல்லுவாங்க. எவனாவது என் இதுல முடிக்காதுன்னு சொல்லியிருக்கானா? அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு அறியாது. நம்ம என்ன நம்பர் பிளாக்க தொங்க விட்டுருக்கோம். T45 T45 அலோலம் 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 அலோலமே அலோலம் போகாதம்மா போகாது, இது பறவை ஒண்ணு கூட போகாது. இது என்ன இடம்? வேலிமலைச்சாரல். ஆமாம்மா. வேலிமலைச்சாரல்னா யாரு வரக்கூடிய இடம்? ஆமா அப்பா சொன்னாரு என்கிட்ட. என்ன சொன்னாங்க? இங்க முனிவர்கள்லாம் வருவாங்கன்னு சொன்னாரு. சரி நான் கேட்டேன்ப்பா நம்ம இருக்கிற இடத்துல முனிவர் எதுக்குப்பா வர்றாங்க? வேலிமலை சாரல் தானே ஓரம் தானேன்னு. அப்பா சொன்னாரு இங்க முனிவர்கள் இருக்க மாட்டாங்கப்பா. நம்ம வேலிமலை உச்சி இருக்குல்ல, சரி அங்க அந்த உச்சியில மலையில உச்சியில உட்காந்து தவம் பண்ணுவாங்களாம் முனிவர்கள்லாம். சரி ரொம்ப தவம் பண்ணி அப்படியே தியானத்துக்கு போனோடனே முன்ன தூங்கிருங்களா சிலது. அப்ப தூக்கத்துல உருண்டு கீழே விழுந்துருக்கலாம். அதனால அப்ப வேலிமலைச்சாரல் வந்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் எந்திரிச்சு போகும்போது இந்த காட்டு வழியா போகுங்களா சாமியார்கள்லாம். அப்படி எதுவும் வந்துச்சுன்னா உருண்டு விழுந்துச்சுன்னா ஏதாவது கஞ்சி கொடுத்து மேல அப்படி பெரியவர்கள் சிறியவர்கள் முடிவர் யார் வந்தாலும் இங்க இருவரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடுங்க. ஆகட்டுமா? நானும் உங்களோட சேர்ந்து ஆகட்டுமாம்மா. ஆளோட சரியா சரியா உன் கஷ்டம் என்னன்னு நல்லா திரும்பி போடி